Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. வேலை வாங்கி தர்றதா சொல்லி மோசடி செஞ்சாங்க அப்படின்னு பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த வழக்கில் கூடுதல் வழக்கறிஞரை நியமிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இந்த தகவலை தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணையரார் செய்தியாளர் வெங்கடேஷன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, தமிழக அரசு சார்பில் என்னென்ன கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, என்னென்ன வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாட்சியங்கள் உள்ளிட்ட விவரங்களை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஹரிப்பிரியா பத்மநாபன் இந்த விவகாரத்தில் தற்போது அந்த அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கும் விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் அந்த அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் இந்த கூடுதல் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞரையும் நியமிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார்கள். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரணவ் சசிதேவா போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான மோசடி வழக்குகளில் 2000க்கும் மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவும் 700 சாட்சிகளையும் ஒன்றாக சேர்த்திருப்பதே இந்த வழக்கின் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும் இதனால் சாட்சிகளை விசாரிக்க முடியாமல் விசாரணை தொடங்கி நடைபெறாமல் உள்ளது. இது தொடர்பான விளக்கத்தை கேட்டு பெற தமிழ்நாடு அரசிடம் கேட்டு பெற உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டனர். வாதங்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விரைந்து விசாரிப்பதற்கு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்துள்ளது. கடந்த விசாரணையின் போது இந்த வழக்கு குறித்து உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்த போது நாட்டிலேயே ஊழல் வழக்குகளை அதிகமான நபர்களை கொண்டதாக உள்ளது என்றும் இவற்றை விசாரிக்க மிகப்பெரிய விளையாட்டு அரங்கமே தேவைப்படும் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வெங்கடேஷன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தர்றதா மோசடி செஞ்சாங்க அப்படின்னு பதியப்பட்ட வழக்கில் ஏற்கனவே சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த விசாரணைக்கு. இந்த நிலையில் வழக்கு விசாரணையை விரைவுபடுத்துறதுக்காக கூடுதல் வழக்கறிஞரை நியமிக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கு. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான முக்கிய செய்தியை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.